ம். ம். என்ன தாத்தா? நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. காலை வணக்கம் தாத்தா. குட் மார்னிங் சொல்லுங்க. சொல்லுங்களே. நீங்களே சொல்லிட்டீங்களே. அதே குட் மார்னிங்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன். குட் மார்னிங். நல்ல காலை, அருமையான காலை, அருமையான சந்திப்பு. ஓகே, சந்திப்பு. சந்திப்பு என்ன தாத்தா? தாத்தா பாருங்க தாத்தா, நம்மளுடைய உறவினர்கள் எல்லாம், நண்பர்கள் எல்லாம் எங்கெங்கேயோ இருக்கிறார்கள், தூரத்தில் இருக்கிறார்கள், வெளிநாடுகளிலே இருக்கிறார்கள், வெளி மாநிலங்களிலே இருக்கிறார்கள், வெளி ஊர்களிலே இருக்கிறார்கள், அங்கே பக்கத்து வீட்டுக்கு அண்ணன்றெல்லாம் இருக்கிறாங்க. நம்ம அவர்களை பார்க்க வேண்டாம், அவர்களோடு சந்திக்க வேண்டும், அவர்களோடு உருவாட வேண்டும், ஒருவரை ஒருவர் பார்க்க வேண்டும் என்றால் நாம் அங்கே சென்று அவர்களை பார்க்க வேண்டும். பக்கத்து வீட்டிலே இருப்பவர்களை பார்த்து விடலாம், அடுத்த தெருவிலே இருப்பவர்களை பார்த்து விடலாம், அடுத்த ஊரிலே இருப்பவர்களை போய் பார்த்து விடலாம். இன்னும் அதை பார்த்தால் வெகு தூரத்திலே செட்டில் ஆகிட்டு இருக்காங்களே, அவங்களெல்லாம் போய் பார்க்கணும், பேசணும்னு ஆசை இருக்குது தாத்தா. நம்ம இங்கேருந்து போயிட்டு வர்றதெல்லாம் உடல் ரீதியாக நமக்கு ஒரு அது பெரிய வேலையாக இருக்குது தாத்தா. நம்ம இருக்கிற இடத்துலையே அவங்க வரணும். யூ ஆர் வெரி செல்ஃபிஷ். நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பார்க்கறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ஆனால் அவங்கெல்லாம் உங்களை வந்து பார்க்கணுன்னு விரும்புகிறீர்களே. அந்த தான். அல்லது நாங்கள் அவரை போய் பார்க்க வேண்டும், இல்லை அவர்கள் நம்மை வந்து பார்க்க வேண்டும். அதெல்லாம் தூரத்தில் இருக்கிறார்களே, எப்படி தாத்தா நாங்கள் போவது வருது? ஆம், சொல்லுங்களே. சரியான கேள்வி தாத்தா, பதில் சொல்லுங்க தாத்தா. கேள்வி தான் எங்களுக்கு தெரியுமே, நாங்கள் தானே கேட்டோம். சரியான கேள்வியா, சரியான பதில் சொல்லுங்க தாத்தா. தாத்தா ரொம்ப ஜாஸ்தி தாத்தா. ஒரே ஒரு பக்கம் பெயிண்ட் மேசை முறிக்கலாம், பரவாயில்ல, 2 பக்கமாக முறிக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். எனக்கு தைரியம் இல்லை, அந்த மீசை அப்படி பண்ண வைக்கிது. ஓகே தாத்தா, விஷயத்துக்கு வாங்க. நமக்கு ஒரு சந்திக்க வேண்டும், அவங்களோடு நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதுக்காக ஒரு வழி சொன்னீங்களே தாத்தா. அவர்கள் இங்கே வர வேண்டும், நாம் அங்கே போக வேண்டும், மொத்தத்தில் ஒருவரை சந்திக்க வேண்டும். அதுக்கு ஒரு ஏற்பாடு செய்ய ஒரு ஐடியா சொல்லலை தாத்தா. சொல்லுகிறேன் சொல்லுங்களே. விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டே போகிறது. மற்றவர்கள் தூரத்திலே இருக்கும் அவர்களோடு நாம் தொலைபேசியில் பேசுகிறோம். வீடியோக்களில் நம்ம அவர்களை பார்க்கிறோம், இங்கிருந்து அவர்களை பார்க்கிறோம். அதை போலத்தான் அவர்கள் இங்கே நம்மிடம் வர வேண்டும், நாம் அவரிடம் போக வேண்டும் என்றால் இந்த மனோ அலைகள், ஆசைகள் இருக்கிறது இல்லையா, அந்த ஆசைகளை அலைகளாக மாற்றி, அந்த அலைகளை உருவங்களாக மாற்றி நாம் நினைத்த போது அவர்கள் இங்கே வர வேண்டும், நம் இருக்கும் இடத்திலேயே அவர்கள் வர வேண்டும் என்று சில சயின்ஸ் டெக்னாலஜியை நம்ம அதிகமாக செயல்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த நுணுக்கங்களை இன்னும் அதிகமாக வளர்த்து கொண்டு நாம் நினைத்த இடத்திலேயே அவர்கள் இங்கே வர வேண்டும்.
நம் எதிரில் அவர்கள் இருக்க வேண்டும். அப்படி என்று நாம் முயற்சி செய்தால் அது நடக்கும். நாம் நினைத்தவுடனே அவர்கள் இங்கே இருக்க வேண்டும், நம் எதிரில் நிற்பார்கள். ஏற்கனவே அந்த டெக்னாலஜி வந்துவிட்டது. நாம் நினைத்த உடனே அவர்கள் நம் மனக்கண் முன்னே வருகிறார்கள், நினைவாக வருகிறார்கள். ஆனால் அந்த உருவமே இங்கே வர வேண்டும். குறைந்தபட்சம் ஆவி அளவிலே இங்கே வர வேண்டும். அதற்கு நம்ம அந்த முயற்சியை நம்மால் செய்ய முடியும். அதை வளர்த்து கொண்டால் நாம் இங்கிருந்து அங்கே போக வேண்டியதில்லை. அடுத்த தெருவிலோ, அடுத்த ஊரிலோ, அடுத்த நாட்டிலோ அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், ஒருவேளை இந்த வீடியோவை வசதி நாம் இழந்து விட்டாலும் அவர்கள் உண்மையிலேயே அவர்கள் ஆவியாக இங்கே வந்து நம் முன்னிலையில் இருக்கும் படியான ஒரு நுண்ணறிவை நாம் வளர்த்து கொண்டால் நம்மால் பார்க்க முடியும் அவர்களால் இங்கே வர முடியும். அவர்கள் நினைத்தால் நாம் அங்கே போக முடியும். நினைத்தாலே போதும் உறவுகள் கூடும். நாம் நினைத்த போது அவர்கள் இங்கே வர வேண்டும், அவர்கள் நினைத்த போது நாம் அங்கே போக வேண்டும் என்ற நிலைமையை நாம் இந்த சயின்ஸ் விஞ்ஞான ரீதியாக ஒரு வழியை வகுக்க முடியும் என்று நினைக்கிறேன். சொல்லுங்களே, ஒருவேளை செல்ஃபோன் வீடியோ இல்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள். நாம் நினைத்த போது அவர்கள் இங்கே வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு சில விஞ்ஞான வளர்ச்சியை நாம் வளர்த்து கொண்டால் கண்டிப்பாக நீங்கள் நினைப்பது நடக்கும். எப்படி தான் நாங்கள் அவங்கள பார்க்கணுமே, நம்ம அந்த ஊருக்கு போகணுமா, இல்லை அவர்கள் நினைத்தால் நாம் அந்த ஊருக்கு போகணுமா, இல்லை நாம் நினைத்தால் அவர்கள் இந்த ஊருக்கு வர வேண்டுமா என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும். ஒரு ஆவியாக வந்து நம் முன்னிலையில் நிற்பார்கள், நிற்க வைக்கலாம். அதையே இன்னும் வளர்ச்சி பண்ணி உண்மையிலே கூட அவர்கள் இங்கே வர கூட நம்மால் செய்ய முடியும். இன்னும் காலங்கள் இருக்கிறது. நாம் சொல்வாலே, நீங்கள் நினைத்தது ஒரு நாளைக்கு நடக்கும். நாம் அங்கிருந்து மற்ற இடத்துக்கு போகாமல் அந்த இடமே அங்கே இருப்பவர்களே இங்கே நம்மிடம் வர வேண்டும், அவர்களை பார்க்க வேண்டும் என்ற நிலைமை ஒரு நாளைக்கு மாறும். என்னத்தா நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? அவங்க எப்படி தாத்தா அங்கேருந்து இங்கே வருவார்கள் சொல்லுங்களே. நாம் நினைத்தால் நம் நினைவுக்கு அவர்கள் வருகிறார்கள் இல்லையா? அதே ஒரு சாலிடாக, ஒரு உருவமாக அவர்களை இங்கே வர வைப்பதற்கு நாம் முயற்சி செய்தால் அது நடக்கும். அது நடக்கும். பார்ப்போம் தாத்தா. நீங்கள் சொல்கிறது எல்லாம் நடக்குதுக்கா தாத்தா, நடக்கணும் தாத்தா, நடக்கா இல்லை நடக்கணும் தாத்தா. அப்படின்னாக்கா இந்த போக்குவரத்து ப்ராப்ளமே, டிரான்ஸ்போர்ட்டு பிரச்சனையே இருக்காது. இங்கேருந்து காரில் போகணும், அங்கே தான் அவங்க காரில் வரணும், ஸ்கூட்டரில் போகணும், பஸ்ஸில் போகணும், மெட்ரோ ட்ரெயினில் போகணும், மெட்ரோ ட்ரெயினில் வரணும், ஏரோப்ளேனில் போகணும், கப்பலில் போகணும். அந்த பிரச்சனையே இல்லை. நாம் நினைத்தாலே போதும், அந்த பொருள்கள் வந்து விடுகிறது. மனித ஓகே சொல்லுங்களே, நாம் நினைப்பதை செயல்முறையில் செய்வதற்கு முயற்சித்தால் முயற்சி திருவினையாக்கும். திருவாமனையா? நோ திருவினை. ஓகே சொல்லுங்களே, நீங்கள் நினைத்தது நடக்க குறைந்தபட்சம் நான் முயற்சிக்கிறேன். இருக்கிற பெரிய அறிவியல் என்னத்தான் நீங்கள் எனக்கு இருக்கிற சின்ன அறிவியல் நான் நீங்கள் நினைப்பதை செய்து முடிக்க முயற்சிக்கிறேன். என்னோடு நீங்களும் முயற்சியுங்கள். இல்லை என்றால் கடவுளை கேட்போம்.
அவர் அதுக்கு தேவையான ஏற்பாடை பண்ணுவார். கேளுங்கள் தரப்படும் என்று சொன்னார். இத்தனை வச்சுக்க நான் அவரை பிடிச்சிடலாம். தாத்தா, என்ன தாத்தா நீங்கள்